கைஸ் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை யாரையுமே என்னோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல. எஸ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒய்ஃப் யாரும் தானே பார்க்குறீங்க, நீங்கள் தான். என்னடி பண்ணுறேன் காலேஜ். எனது மனைவி வந்து ஒரு காவல்துறை அதிகாரி. சென்ன அடிங்க. போலீஸ்காரி அடிச்சா பரவாயில்ல, உங்க அண்ணன்காரன் வந்து அடிக்கிறான். ஐயோ, குடும்பமே பைத்தியக்கார குடும்பமா இருக்குது. வாங்கி முடிச்சுட்டு வந்தா எங்க அப்பன் தூக்கி போட்டு மாரிக்கிறான். சிவபாலன் பதில் கோவில் மணின்னு வச்சுக்கலாம். சிவபாலன் பிளஸ் அபினாஷ். அபினாஷ் வந்து சீரியல்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறான். எழுதிக்கோங்க, கோவில் மணி எழுதி வச்சுக்கோங்க. வாங்க அச்சுன்னு போங்க, வேண்டிட்டு போங்க, என்னவோ பண்ணுங்க. இந்த வீடியோவை சீரியல் ஆக்டர் அபினாஷ் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் இப்போ ஜீ தமிழ்ல ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய அண்ணா சீரியல்ல சிவபாலன் அப்படின்ற ஒரு யதார்த்தமான கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வராரு. ஸோ இந்த சீரியலோட சமீபத்திய எபிசோட்ஸ்ல சண்முகம் தன்னோட 2 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நேரத்துல கரெக்டா வீராக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள ரொம்ப கெட்டவன்னு சிவபாலனுக்கு தெரிஞ்சதை தொடர்ந்து கல்யாண மண்டபத்துக்கு ஓடி வந்த சிவபாலன் மாப்பிள்ளையான கௌதம் கையில இருந்த தாலியை பிடுங்கி அதை வீரா கழுத்துல கட்டி சம்பவம் பண்ணியிருந்தாரு. மேலும் இதனால சிவபாலன் தன்னோட அப்பா கையிலையும் வீராவோட கையிலையும் வீராவோட அண்ணன் சண்முகம் கையிலையும் மரணடி வாங்கியிருந்தாரு. சொல்லப்போனா இது சம்பந்தப்பட்ட பிடிஎஸ் வீடியோலாம் கூட ஷேர் பண்ணப்பட்டு அது வைரல் ஆகியிருந்தது. இந்த நிலையில இந்த சீரியல்ல சிவபாலனா நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் அபினாஷ் சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எல்லார்கிட்டையும் மடி வாங்கினதை பத்தி ஃபீல் பண்ணி பேசுற மாதிரியே ஃபன்னா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. போலீஸ்காரி அடிச்சா பரவாயில்ல, உங்க அண்ணன்காரன் வந்து அடிக்கிறான். ஐயோ, குடும்பமே பைத்தியக்கார குடும்பமா இருக்குது. வாங்கி முடிச்சுட்டு வந்தா எங்க அப்பன் தூக்கி போட்டு மாரிக்கிறான்.